ஆரி ஒர்க் பகல் முதல் முறையாக வெளியில் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பேங்கிள்ஸ்லாம் 3D டிசைன் பண்ண போகிறேன். ஏன்னா ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஒரு ரோஸ் ஃப்ளவர் டிசைன், அந்த மாதிரி தான். அதுக்கு இதே கலரில் இது வந்து டார்க் மெஜந்தா பிங்க், அதாவது 30 ஷேடு மெஜந்தா பிங்க்கு. இது 30D எடுத்திருக்கேன். இதில் இதே மாதிரி ஆஃப் மூன் குந்தன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் இதில் எப்படி ஓட்டுறேன்னா, முதல்ல வந்து ஒரு சின்ன ரவுண்டு நம்ம போட்டுக்கணும். இந்த ஆஃப் மூன் குந்தன்ஸ் இருக்கு இல்லையா, 6 இடத்துல வரும். 1 2. இப்போ வந்து மேலே கீழே வச்சுட்டேன்னா, இப்போது சைடில் 2. பாதி முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்துக்கு அதே மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருச்சா? இதில் மேலேயே ஒட்டுறதுனால நான் க்ளூ எப்பவுமே அதிகமாக தான் வைப்பேன். இப்போ சுற்றி 6 ஒட்டினோமா, அதே மாதிரி இந்த உள் பக்கமும் 6. இந்த மாதிரி சாய்ச்சி சாய்ச்சி நேராக ஒட்டிடணும். இப்போது இதை சுற்றி முதல்ல க்ளூ வச்சுட்டு இந்த குந்தன்ஸுக்கு மேலேயும் சேர்த்து க்ளூ வைக்கணும். இதை வச்சுட்டு எடுக்கும்போது ஒன்று க்ளூவோடு சேர்த்து ஒட்டி வந்துச்சு, அதனால தான் இதை ஒட்டிட்டேன். இப்போ அடுத்து இதை வந்து கையில் தான் எடுத்து ஒட்டணும். இப்படி ஒட்டணும், நிற்க வைக்கணும். ஸோ க்ளூ அதிகமாக போடுங்க. நீங்கள் முடிஞ்சால் B6000 யூஸ் பண்ணுறதா இருந்தால் B7000 B6000 யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே த்ரெட்டில் ஓட்டுறதுக்கு வந்து அதிகமாக இதுதான் யூஸ் பண்ணுவேன். இதுவாச்சும் 1 டேயில் காஞ்சிரும், அதுதான் காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்லேயும் செய்யலாம். நான் தான் இப்போது பெரிய ஃப்ளவராக செஞ்சுருக்கேன். அடுத்து வர வீடியோக்களில் இதே ஆஃப் மூனை வச்சு கொஞ்சம் சின்ன ஃப்ளவராகவே செய்யலாம். அது கொஞ்சம் ரோஸ் ஃப்ளவர் மாதிரி எக்ஸாக்டாக வருது. இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஏன்னா ஆஃப் மூன் கொஞ்சம் 2 கலர் மட்டும் தான் வாங்கினேன். இது 2 கலரே காட்டுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு தான் சரி, அதுக்கு நம்ம வேறு கலர் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆஃப் மூன் கிடைக்குதான்னு பார்க்கணும் முதல்ல. அவ்வளோதான். சுற்றி மொத்தம் 9 குந்தன் வந்திருக்கு. முதல்ல ஒரு ஃப்ளவருக்கு 6 வச்சோம், மேலே ஒரு 6 சுற்றி வச்சதுக்கு அடுத்து வந்து 9 குந்தன். ஸோ அடுத்து இன்னொரு டிசைன் நான் பண்ணுறேன். இதே டிசைன் தான், இன்னொன்று வச்சு காட்டுறேன். இதுக்கு அளவு இந்த ரவுண்டுக்கு மெஷர்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நானாக அப்ராக்சிமேட்டாக வைக்கிறது தான். சரி வரலன்னா டக்குன்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி வைக்கும்போது ஈஸியாக இருக்குது. ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்கிறோமா, அதுக்கப்புறம் சைடில் 2 போது கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடும். நான் அப்படி தான் அந்த கால்குலேஷன் தான் நான் வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது க்ளோஸ் ஆகிடுச்சா, இங்கே திருப்பிட்டு இப்படி வச்சோடனே கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடும். இது மட்டும் கையில் எடுத்து ஒட்டினா தான் வரும். இது இப்படியே கூட ஒட்டிக்கலாம். பார்டர் பேங்கிள்காக நான் 10 mmல ஷார்ட்கட் பேங்கிள்ஸ் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மிரர் தான் ஒட்ட போகிறேன். ஏன்னா நான் ரைன்ஸ்டோன் தான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரைன்ஸ்டோன் கிடைக்கவே இல்லை. பர்டிகுலர் கோல்ட் கலரில் கிடைக்கல, வயலட் கலர்லையும் கிடைக்கல. சரி மெஜந்தா பிங்க் பார்த்தா அதுவும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை எனக்கு. சரி அதனால இதுவே ஒட்டிடலாம். இதுவே நைட்டில் வந்து ரிசப்ஷனுக்குனா பலன்னு இருக்கும். அதனால இதில் ஆனால் இதை ஒட்டிட்டு சைடில் வந்து நான் ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக இந்த மிரர் ஒட்டினதுக்கப்புறம் சைடில் கேப் வருது. இந்த 10 mm பேங்கிள் வந்து பெருசாக இருக்குது. வேறு கம்பெனி நான் இப்போ யூஸ் பண்ணுறது கிடச்ச இடத்துல வாங்குறதுன்னு. இது பார்த்தா
கேப்பு இந்த இடத்துல இங்கேயும் அதிகமாக இருக்குது. ஸோ இது அப்படியே ஃபுல்லாக முடிச்சிடுற மாதிரினா சரியாக இருக்கும். இந்த 10 mm தான் மிரரும் சொன்னாங்க, ஆனால் இடம் நமக்கு மீறுது. இந்த பக்கமும் அதே மாதிரி க்ளூ வச்சுட்டு ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். கோல்டு கலர் ஸ்டோன் செயின் தான் ஒட்டலான்னு ட்ரை பண்ணேன். என்னென்னா நிறைய இடத்துல கலர் ஸ்டோன் செயினுமே நிறைய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா மூவிங் இல்லைன்னா எல்லா பொருளையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ ஆன்டிக் ஸ்டடி அந்த மாதிரி தான் கிடைக்க மாட்டேங்குது. இதே மாதிரி டிசைன் இந்த மிரர் வச்சு நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் சென்டரில் மிரர் ஒட்டிட்டு சைடில் வந்து ஒரு வீடியோவில் சர்தோஷி ஒட்டியிருப்பேன், இன்னொன்றுத்தில் பால் செயின் ஒட்டியிருப்பேன். இது 3rd டிசைன். இதில் வந்து ஸ்டோன் செயின் ஒட்டுறேன். எனக்கு கலர் ஸ்டோன் செயின் ஒட்டணும் தான் ஆசை. ஆனால் மெஜந்தா பிங்க்கில் ராணி பிங்க்கில் கொஞ்சம் தான் இருக்குது ஸ்டோன் செயின். அது வந்து 4 வெள்ளைகளுக்கு பார்டருக்கு வர மாதிரி ஸ்டோன் செயின் அந்தளவுக்கு இல்லை. அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மீட்டர்ஸ் ஆச்சு தேவைப்படும். அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இருக்கிற ஒயிட் ஸ்டோன் செயினை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த ஸ்டோன் செயினே ஒட்டிடுறேன். என்னென்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இந்த மிரருக்கு அப்புறம் முதல்ல ஒரு ஸ்டோன் செயின் ஃபஸ்ட் லைன் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னா பாதியில் கட்டாக இருக்குது. பாதிக்கு மேலே ப்ளே ஆகவே இல்லை. அதில் இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஏன் கட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நடுவில் எதனா கால் வந்ததுனால அந்த வாய்ஸ் கட் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. வாய்ஸ் கட் ஆகல, அந்த வீடியோவும் ப்ளே ஆகவே இல்லை. அதனால் அதை டெலிட் பண்ணிட்டு பார்த்தா இதில் செகண்ட் ஓட்டு நான் ஃபுல்லாக காட்டுறேன். அதனால் இதில் வாய்ஸ் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பண்ணுறேன். பார்டர் பேங்கிள்ஸ்க்கு நல்லா பல 4 பேங்கிள்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து அதே சைஸில் 4 கட் பேங்கிள்ஸ் ஃப்ளாட்டில் ரேப் பண்ணி எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். நான் வந்து டார்க் கோல்டு 104 போடல, 104 எல்லு தான் போட்டிருக்கேன். இதில் வந்து லைனாக வந்து 4x4 கோல்டன் கலர் தான் ஒட்டலான் இருந்தேன். ஆனால் பார்டர் பேங்கிளுக்கும் நம்ம கோல்டன் கலர் மிரர் தான் ஒட்டியிருக்கோம், ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கோம். ஸோ அதில் கோல்டு வரதுனால இதில் சிம்பிளாக ஒயிட்ன்றது ஒயிட் கிளாஸி. இது தான் 4x4 சைஸ், அதை தான் லைனாக ஒட்ட போகிறேன். இந்த ஃப்ரேம்டு குந்தன்ஸில் வந்து சிலது குந்தன்ஸ் எப்படி இருக்கும்னா உள்ள பின்னாடி இருக்க ஃப்ரேம் வந்து சரியாக இருக்காது, கொஞ்சம் அமுக்காத மாதிரி மேடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒட்டும்போது ஒரு குந்தனுக்கு இன்னொரு குந்தன் சைஸ் வித்தியாசம் வரும். ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஒட்டும்போது கொஞ்சம் ஒரு ஃப்ரேம் வந்து ஃப்ரேமில் இருக்க பின்னாடி கொக்கி மாதிரி இருக்கும் பாருங்கள், அது கொஞ்சம் தூக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒட்ட முடியாது. அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் எப்போவுமே ஒட்டும்போது. இந்த தடவை அப்படியே தான் ஒட்டுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த செட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு பார்டர் பேங்கிள், ஸ்கொயர் குந்தன் பேங்கிள், அப்புறம் 3D டிசைன் ஆஃப் மூன் குந்தன் பேங்கிள் ஃபுல் ஒர்க்கு. அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய அதாவது கை பாதி கைக்கான வளையல், இது ஃபுல் செட்டுக்கான கைக்கான வளையல். இது வந்து ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்கு என்னோட பிரைடோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸ் நான் பேங்கிள்ஸில் பண்ணுறதுக்காக வெளியில் ஒருத்தவங்கிட்ட ஆரி ஒர்க் பேங்கிள்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த ஒர்க் ப்ளவுஸில் மேலே ஒரு டிசைனும் கீழே ஒரு டிசைனும் வந்துட்டு இருந்தது. 2 டிசைன் வரும் ப்ளவுஸில் ஹேண்டுக்கு. ஆனால் அந்த 2 டிசைனும் இதில் ஒன்று தான் பண்ண முடியும். அது ஒன்றே ஃபுல்லாக பண்ண முடியல. ஏன்னா அதில் வந்து 2 இன்ச்சஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து 1.5 இன்ச்சஸில் நம்ம வந்து பேங்கிள்ஸ்க்கு பண்ணணும் போது அந்த டிசைன் முழுசாக கொண்டு வர முடியலை. அதனால நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதுதான் அதோட செட்டோட ஃபுல் செட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.